Subscribe to my channel and hit the bell icon. நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கங்க. Do you want to speak English fluently? நீங்கள் சரளமாக ஆங்கிலம் பேச விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி இன் 16 hours அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த புக்கு வேணால் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சேரணும்னா சேர்ந்துக்கலாம். ஓகே, ஃபாலோ திஸ் ட்ரிக். நான் ஒரே ஒரு ட்ரிக் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம ஆங்கிலத்தில் பேசணும், ஒரு வாக்கியம் உருவாக்கணும் அப்படின்ற அந்த முறைமையை கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, மொதல் விஷயம் என்னென்னு பார்ப்போம். ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி டூயிங் ஜஸ்ட் அ லிட்டில் அட் அ டைம். அதாவது ஒரு வேலையை மெதுவாகவும் கவனமாகவும் செய்யணும். அதே போல் ரொம்ப வேகமாக செஞ்சாலும் அது என்ன செஞ்சிடும், அந்த காரியம் பதறி போயிடும். ஸோ மெதுவாக செய்கிறதுக்கும் கவனமாக செய்கிறதுக்கும் ஒரு நபரை நம்ம பார்த்து எப்படி சொல்லுவோம், ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்கணும் பார்ப்போம். She wanted to rush through the job, but I encouraged her to take it one step at a time. அதாவது வேலைக்கு போகிற வேகத்தில் பயங்கர ஸ்பீடாக போவாங்க சில பேர். அதனால் நிறைய பிரச்சனைகள் நேரிடலாம் இல்லையா? ஸோ அதனால் அமர மெதுவாக போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்றது. ஒரு ஸ்டெப் எடுத்து போகிறது. இப்போது ஒரு ஸ்டெப் எடுக்காமல் நீங்கள் 10 ஸ்டெப்ஸுக்கு எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோதான், விழுந்துருவோம். மாறி மாறி வைக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான். I am one step ahead of where I was this morning. இது நிறையா உங்களுடைய குழந்தைங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, காலையிலேருந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லும்போது, சாயந்தரமாக சொல்லும்போது, மார்னிங்கை காட்டில் இப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு பயன்படுத்திக்கங்க. She is always one step ahead, never failing to beat me to the punch line. இந்த பஞ்ச் டயலாக்னா பேசுவாங்க சில பேர். நீங்கள் பேசி நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க பேசிடுவாங்க. அந்த மாதிரி முந்திரி கொட்டைகளாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு படி மேலே அவங்க எப்பயுமே வேகமாக யோசிக்கக்கூடிய திறனுடையவர்களாக இருப்பாங்க கூட சொல்லலாம். அதுக்கு தான் ஒன் ஸ்டெப் ahead அப்படின்றத நம்ம இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துகிறோம். அடுத்து, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் why they are so successful as a business is because they always seem to be one step ahead of the competition. அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏன் இன்னொருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்க எல்லாமே முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் எப்பயுமே ஒரு சக்ஸஸ்க்கு நேராக தான் இருப்பாங்க அப்படின்றத குறிக்கிறது. ஸோ அதான் காம்படிஷன் வந்துட்டாலே நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை தான் இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஒரு ஸ்டெப் நம்மளோட முன்னாடி தான் இருப்பாங்க. ஒரு நாளும் கூட பின்னாடி வந்தது சரித்திரமாகவே இல்லை. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் why they are so successful as a business அப்படின்னா is because they always seem to be one step ahead of the competition. ஸோ இந்த காம்படிஷனுக்கு ஒரு ஸ்டெப் மேலே அவங்க எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றிருப்பாங்க, நுணுக்கங்களை கற்றிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். I have been working, இது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I have been working extra hard so that I am one step ahead of the new girl threatening to take my job. நிறைய இடத்துல நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலையை நீங்கள் தக்க வச்சுருப்பீங்க. ஆனால் சில நேரத்தில் அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கடின உழைப்பு என்ன சொல்வீங்க, மற்றவங்கள காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி தான் இருப்பீங்க. அதை தான் இங்கே குறிக்கிறது. என்னுடைய வேலை யாரும் எடுத்துக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ த crook has since been arrested because he is always one step ahead of the cops. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸை காட்டில் ஒரு ஸ்டெப் என்ன செய்கிறான், திருடன் என்ன செய்வான், தப்பிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப்பு எஸ்கேப் ஆகிட்டே போவோம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஐயோ, எவ்வளோ தூரம் போலீஸ் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போனாலும் ஒரு ஸ்டெப்பு ஏதாவது ஒரு ஐடியா வச்சு அவன் என்ன செஞ்சிடறான், தப்பிச்சிட்றான். அப்படின்ற மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவன் ஒரு ஸ்டெப்பை அந்த போலீஸை காட்டிலும் அவன் ரொம்ப தெளிவாகவும் அறிவாளியாகவும் இருக்கிறான் தப்பிக்கிறதுல அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 350 வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் 25 days சொல்லி ஒரு கோர்ஸ், ஒரு பிளேலிஸ்ட் வேறு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள், இந்த சேனல் இருக்குது, பாசிபிள் இங்கிலீஷ் அப்படின்னு சேனல் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹிட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட
வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து குவிஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு கொஷின்ஸ்லாம் கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நம்ம போடலாம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அகெயின். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. பாய்.